த மாலிகுல் ஆஃப் மோர் பை டேனியல் லிபர்மேன் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. மாலிகுல் ஆஃப் மோர்னு ஒரு புக் இருக்குது. டேனியல் லிபர்மேன்ன்ற புக் எழுதியிருக்கிறாரு. உலகத்தில் இருக்க ஒரு முக்கியமான மனநோயான பைப்போலார் டிசார்டர்ன்ற மனநோய் ஏன் எந்தெந்த நாட்டில் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு ரிசர்ச்சை பற்றி இந்த புக் இது. அமெரிக்கா மாதிரியான அதிக இமிகிரன்ஸ் உள்ள ஒரு நாட்டில் இருந்து பைப்போலார் டிசார்டர்ன்ற மனநோய் ரொம்ப அதிகமாக இருக்குது. 4.4% இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஜப்பான் மாதிரியான ஒரு நாட்டில் எங்கே இமிகிரண்ட் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நாட்டில் வந்து பைப்போலார் டிசார்டர் போன்ற மனநோய் ரொம்ப கம்மியாக இருக்குது. 0.7% தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இதே மாதிரி ஃப்ரீகனாமிக்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அமெரிக்காவில் இருக்க க்ரைம் ரேட்டு குறைஞ்சதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அந்த நாட்டில் அபார்ஷனை வந்து லீகல் பண்ண ஒரு சட்டம் தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ். என்னதான் உலகத்துக்கே மிக முக்கியமான போதனைகளை வந்து மிக முக்கியமான விஷயங்களை புத்தர் சொல்லியிருந்தாலும் புத்தரோட பையனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா வீட்டை விட்டு ஓடி போனவர் தான். அதுவும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ரியலைஸ் பண்ணும்போது தான் நமக்குள்ள ஞானம் பிறக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஞானம் பிறக்கணும்னா நம்ம நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ கீப் ரீடிங். தேங்க்யூ.